ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து எவ்வளோ நேரம் ஆன மாதிரி இருக்கு. சி ஏம்மாடியோ, நேரம் தான் இருக்கும், ஆனா வருஷம் கணக்கில் அங்கேயே கடந்த மாதிரி இருக்குப்பா. இவனுங்க காசு கொடுங்கறதுக்கு தண்டத்துக்கு நம்மளை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கானுங்க. நல்ல சோறு சாப்பிட்டே நாக்கெல்லாம் செத்து போயிட்டு இங்கே வாசனை நல்லா வருது. என் முக தான் சமைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கேன். சரி போய் பார்ப்போம் அடுக்காலையில. ராதிகா, எம்மடி ராதிகா, எத்தனை மணிக்கெல்லாம் அம்மைக்கு எழுந்து சமைச்சா? எம்மடியோ என் முக எழுந்து காலையிலே சமையல்லாம் செஞ்சிருக்காளம்மா எனக்காண்டி. எங்க இவ எங்க போனா? அடுக்கலையில பாத்திரத்தெல்லாம் தண்ணியை திறந்து போட்டுட்டு இவ எங்க போனா? பாத்திரத்தை ஒரு பாத்திரத்தையும் கழுவாம நாட்டடிச்சு போயிருக்கு குழுவச்சி மணி. என் வீட்டெல்லாம் இவ கேவலப்படுத்தி போட்டுட்டா. எங்கிட்ட இருக்கா நீ? எடி எழுந்துருடி. அம்மா இன்னும் ஒரு 2 நிமிஷம் தூங்கிட்டு வாரேம்மா. யாமா இப்படி எழுந்துருன்னு கொடுமைப்படுத்துறா? நீ வாயில சொன்னா அடங்க மாட்டா. உனக்கு எப்படி சொல்லணுமோ அப்படிதாண்டி சொல்லணும். எடி முத்தம் தூங்கல, அங்கன போட்டா மாதிரி எல்லாம் கிடக்கு. மணி 7 மணி ஆகுது, இன்னும் உறங்கிட்டா கிடக்க. நீ உறங்கிக்கிட்டு எழுந்துரு, ஒழுங்கு மாதிரியே எழுந்து போயிட்டு வேலை செய்யற வேலையை பாரு சொல்லிட்டா. ஆமா ஏம்மா, யாமா இப்படி காலையிலே வந்து என் உயிரை வாங்குறா? என் மாமியார் வீட்டுல கூட 8 மணிக்கு தான் எழுந்துப்பேன், நீங்க 7 மணிக்கே எழுந்துக்கிறா. சரி என்னது, நான் 7 மணிக்கு எழுந்துக்கிறேனா? உன்னை எழுந்துக்க சொல்லி சொன்னா என்ன 7 மணிக்கு ஏன் எழுந்துக்கிறேன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியா? தூக்கம் இன்னும் தெரியலையோ? ஏம்மா அடிக்காதம்மா. இங்க பாருடி, இந்தா இந்த விளக்கு மாத்த எடுத்துட்டு போயிட்டு முத்தம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு எனக்கு சூட காப்பி எடுத்துட்டு வா. அப்புறம் நான் என்னென்ன சமைக்கணும்னு சொல்றேன், அதையெல்லாம் சமை சரியா? அதை விட்டுட்டு தேவையில்லாம படுத்து உறங்கிட்டு கிடந்தா நான் செல்லதையே இருக்க மாட்டேன். ஆமா ஏமா இப்படி என்ன கொடுமைப்படுத்துற நீ? இங்க பாருடி, இவ்வளவுதான் உனக்கு மரியாதைன்னு சொல்லிட்டேன். எழுந்துக்கடி. அடிக்காத, எழுந்துக்கிறேன் ஏறு. பொம்பளை காலையில எழுந்து வேலை செய்வாளா? இவ படுத்துக்கிட்டு இருக்காளாம் படுத்துக்கிட்டு. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னை 4 போடு போடாம இருக்கிறதுனாலதான் இங்க வந்து ஓசி சோறு தின்னுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா நீ. ஆமா, ஒழுங்கு மரியாதை மூட்டை புடிச்சு கட்டிக்கிட்டு உன் புருஷன் வீட்டு தேடி போடுற வழியா பாரு. ஒன்னு ஒருபடியா உன் புருஷனை இங்க கூட்டிக்கிட்டு வர மாதிரி இருந்தா வா, இல்லன்னா நீயும் கிளம்பி ஓடி சொல்லிட்டேன். ஆமா, இங்க யாரும் உனக்கு தண்டச்சோடு வரிச்சு போட மாட்டாங்க. இந்த கிளவிய நம்புறதே வேஸ்ட் தான். என்னடி அங்க முணுமுணுத்துக்கிட்டு போறாவ? ஒண்ணு இல்ல, முத்தம் தெளிச்சுட்டு பூஸ்ட் வேணுமா ஆலிஸ் வேணுமான்னு கேட்டேன். முதல்ல முத்தத்தை தெளிச்சு கோலம் போட்டுட்டு சீக்கிரம் வா, அதுக்கப்புறம் பூஸ்ட் ஹார்லிக்ஸான்னு நான் சொல்றேன். உன்னை அடி கொடுத்து வளர்க்காமத்தான் இந்த ஆக்கத்துல நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. காலையில 7 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு போயிட்டு வா. இன்னைக்கு கொடுக்குற வேலையில நீ இன்னைக்கே உன் மாமியார் வீட்டுக்கு ஓடுறா. அம்மா டயர்டா இருக்கு. ஏம்மா ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வந்தறியா? ஏம்மா கொஞ்சம் தள்ளி அந்த ஆக்குல உட்காரா, நான் இங்க உட்கார போறேன். ஏன் இன்னும் என் தலைமையில ஏறி உட்காரியா சொல்லி? ஏம்மா யாமா இப்படி யாமல எரிஞ்சு விழுற கோவப்படுறா நீ? பின்ன என்னடி, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு கடந்தவள அடிச்சு விரட்டி விட்டாச்சு. இன்னைக்கு எனக்கும் உடம்பு சரியில்லை, வீட்டு போட்டது அந்த ஆக்குல போட்டபடி கிடக்கு. யாருடி செய்வா சொல்லி? யாரு செய்வா? ஏம்மா இதுதான் உன் பிரச்சனையா? நான் வேணா அந்த வள்ளிக்கிழவிய வர சொல்றேன் வேலை செய்ய. நீ அதிகமாலாம் தர வேண்டாம், ஒரு 5000 ரூபாய் மட்டும் மாசம் கொடுமா போதும். அம்மா எதுக்குமா இப்ப நீ என்ன சம்மட்டி தள்ளு நக்கீலா? இன்னும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? உனக்கு இருக்கிற 2 வீட்டு வேலையை செய்யறதுக்கு உனக்கு மாசம் 5000 ரூபாய் கொடுத்து ஆளு வைப்பாங்களா? ஆளு இனிமே எல்லா வேலையும் நீ தான் செய்யறா இங்க. எம்மாவும் இல்ல சும்மாவும் இல்ல, இதுதான் இனிமே. இல்ல மொத்த சொத்தையும் அவனை கூட்டி எழுதி வச்சுட்டு நான் பாட்டுன்னு சன்னியாசிய போயிருவோம் பார்த்துக்கோ. அதுவும் இல்லையா, நான் பாட்டுன்னு மொத்த சொத்தையும் எழுதி ஒரு ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு போயிருவேன். அது ஏன் லூசி கிளவி, உன்னை நம்பி வந்ததுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவைட்டி எனக்கு. என்ன டீ அங்க பேசிக்கிட்டு இருக்கா? நானே செய்யறேன்னு சொன்னேன் எல்லா வேலையும். சரி, அந்த பயம் இருக்கணும் மனசுல. போய் ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா போ. சரிம்மா. கொஞ்சம் போனா போது பொண்ணு தானேன்னு பார்த்தா ரொம்பலாம் ஆக்கத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கா இவ என்கிட்ட. ஏடி சத்தியா, அம்மா எனக்கு சாக்லேட் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்களே, எங்க அது? ஏடி நான் அதை அப்பமே சாப்பிட்டுட்டேன்டி, நான் உனக்கு வேற வாங்கி தரேன், அம்மா கிட்ட சொல்லாத சரியா? என்னது சாப்பிட்டுட்டியா? எனக்கு தெரியாது, அந்த சாக்லேட் இப்ப வேணுமே வேணும் எனக்கு, இல்லைன்னா நான் அழுதுட்டே போயிட்டு அம்மா கிட்டே சொல்லி கொடுப்பேன். அம்மா ஏடி நான் உனக்கு அதுக்கு பதிலா பணம் வேணா தரேன்டி, நீ வச்சுக்கோ, என்ன சொல்றா? சரி நீயே தின்னு தோலை, என்னத்த பண்ணுறது, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ இப்படியெல்லாம் பேசுற ஆள் இல்லையே, உனக்கு என்ன காரியம் ஆகணும் என்கிட்ட சொல்லி பண்ணி தரேன். எடி சத்தியா, ரேங்க் கார்டு கொடுத்துருக்காங்கடி, அம்மா கிட்ட செயின் வாங்கணும்.
அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு? குடி, அம்மாதே போட்டு கொடுத்துரும். அது இல்ல டி, இதுல நானு 3த்துல தான் பாஸ், 2த்துல ஃபெயில். என்னடி சொல்ற, உண்மையாவா? ஆமா டி, இது அம்மைக்கு தெரிஞ்சா என்ன வெளுத்துருவா. எப்படியாச்சும் நீ தான் என் அம்மைக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். ஏய், ஏன்டி இப்படி பண்ண நீ? அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல பிள்ளைங்க கிட்ட பாத்து எழுதுறதுக்காண்டி பேப்பரை கேட்டேன்னா அதை கரெக்டா பிரின்சிபல் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அம்மைய நாளைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணனே தெரியலடி எனக்கு. அதான் எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன் நானு. நீ எப்படியாச்சும் அம்மைக்கிட்ட சொல்லி எதனாச்சும் சமாளிக்க முடியுமா? நான் என்னடி சொல்றது? எடி, அம்மைக்கு ரேங்க் கார்டு கொடுத்த விஷயம் தெரிய வேண்டாம். அம்மா சைடு நானே போட்டுருவேன். உனக்கும் வேணும்னா நானே போட்டு தரேன். நீ ரேங்க் கார்டு இப்ப காமிச்சேன்னா அம்மை என்கிட்டயே கேப்பாட்டி. அதுக்கு தான். யாம் டீச்சரிக்கா, யானே இப்போ தெரியும். எட்டி எட்டி சொல்லாதடி ப்ளீஸ் டி, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். அப்படியா? அப்ப நீ கால் அமுத்தி விடு. போதுமாட்டி, அதெல்லாம் போதாது, கையும் சேர்த்து அமுத்தி விடு. ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டுவ, அன்னைக்கு இருக்குடி உனக்கு. யான் பிள்ளைங்களா இது இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறது? அக்கைக்கு ஒண்ணுன்னா தங்கச்சி கைய காலெல்லாம் அமுத்தி விடுறா. பாக்குறதுக்கு எனக்கே சந்தோஷமால இருக்கு. ஒரு சைடு என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையா? எதுக்குடி அம்மா அம்மன்னு என்ன வாயால முட்டுக்கிட்டு கிடந்தீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. எடி சொல்லிடாதீ சத்தியா. ஏம்மா, வேற எதுவும் இல்ல, இந்த சோனி இருக்காளே 3 சப்ஜெக்ட்ல பாஸா, 2ல ஃபெயில். எடி எடி சோனி, அவ சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு இருக்குடி ஒரு நாள் வசமா மாட்டாமைய போவ. அங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இங்க திரும்பி என்கிட்ட பதில சொல்லு. அம்மா என்னடி அம்மா சும்மா நிக்கிட்டு இருக்க? சொல்லு, வாயை திறந்து சொல்லு. நீ படிக்காதப்பவே எனக்கு அப்பமே தெரியும். ஓடி ஓடி வந்து போனை நோண்டிக்கிட்டு உங்களுக்கு போன் வாங்கி கொடுத்ததுதான் அந்த மனுஷன் வரட்டும் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ஆமா, என்னெல்லாம் இதுல கூட்டணி சேர்க்காதே. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் பாத்துக்கோ. ஆமா, இவளுக்கு அது கூட இல்ல. இவ ஏதோ ஒரு பிள்ளை கிட்ட பாத்து எழுதுறதுக்கு கேட்டிருக்கா. அப்படின்னு பார்த்து பிரின்சிபல் வர வந்து பாத்துட்டாராம். உன்ன நாளைக்கு வர சொல்லிருக்காராம். போ. என்ன டீச்சர் சொல்றாவ? அம்மா எடி சத்தியா, உனக்கு ஒரு நாள் இருக்குடி என்கிட்ட. அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க அவள்கிட்ட? இங்க திரும்பி பேசி என்கிட்ட பதில் சொல்லு. அம்மா நான் சொல்றேன், அதெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றா, ரேங்க் கார்டு கொடுத்துருக்காங்களா அதை சொல்லாதே, அம்மைக்கு தெரியாம நானே உனக்கு செயின் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாமா. அதுக்குதான் இவன் என் கையை காலை பிடிச்சி இருக்கா. நான் சொல்றேன் எனக்கு வேண்டான்னு சொல்லி, ஆனா இப்ப சொல்றா கையை காலை அமுத்தி விடுறேன்டி அப்படின்னு சொல்றாமா என்கிட்ட. ஓஹோ, இதுதான் கதையா? ஏமா அதெல்லாம் இல்லம்மா, நான் சொல்லுறதை கேளம்மா. அவ சொல்லுறதே கேட்காதம்மா நீ. அவ எனக்கு அடி வாங்கி தரணும்னே போய் சொல்றா. சரி அப்படியா? நாளைக்கு உங்க ஸ்கூலுக்கு வரேன், என்னன்னு நாளைக்கு வந்து தெரியும். சத்யா, உன்னை நம்பி தானே சொன்னேன். யாரு இப்படி பண்ணா? என்ன மட்டும் எத்தனை வாட்டி அடி வாங்கி கொடுத்துருப்ப, அதனாலதான். எடி யாண்டி இப்படி மாட்டிக்கிட்ட? சார் சொல்லுங்க சார். சார் ஆமாம் வந்தேன் தான், இல்லைன்னு சொல்லலை. என்னால் இப்போ திரும்பி வர முடிய நிலமையில இல்லை சார். நீங்கள் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்காங்க ஒய்ஃபு. நீங்கள் ஒரு 3 months எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து ஜாயின் பண்ணிப்பேன் சார். ஆமாம் சார். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுனே தெரியாமல் இருந்தேன். இந்த நேரத்தில் கடவுள் போல உதவி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே சார், கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் வந்து. சரிங்க சார். சின்ன பொண்ணே, என்ன சின்ன பொண்ணே, என்னம்மா அழுதுகிட்டே வந்திருக்கா? என்னம்மா சொல்லு, என்னம்மா வலி வருதா? ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போயிருமா? நான் போயிட்டு புஷ்பாக்காவும் வசந்தியை கூட்டிக்கிட்டு வருவா. அங்கிருந்து வெளியே தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணவா சின்ன பொண்ணே? இல்லைங்க, இருக்கட்டும். லைட்டாக தான் வருது வலி, ஆனால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நீங்கள் புஷ்பக்காவையும் வசந்தியும் கூப்பிடுங்க. சரி சின்ன பொண்ணே, ஏதோ சொல்கிறேன் இரு. ஹலோ, புஷ்பக்கா, நான் தான் சின்னதுரை பேசுறேன். சின்ன பொண்ணு, இங்க வலி வருதுன்னு சொல்றாக்கா, கொஞ்சம் இங்க வாங்கல, வசந்தியும் கூட்டிக்கிட்டு. ஐயோ, என்னையா சொல்றது? உடனே கிளம்பி வரேன் இல்லையா? சரிக்கோ. சின்ன பொண்ணு, ரொம்ப வலிக்குதாமா? ஆமாங்க, வலி தாங்க முடியல, பின்னாடி வலிச்சுக்கிட்டே இருக்குங்க. சின்ன பொண்ணே, கொஞ்சம் பொறுத்துக்கோமா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிருவோம். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. அக்கா, அக்கா வலிக்குதுக்கா, ரொம்ப வலிக்குதுக்கா.
சின்ன பண்ணி வலி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. நாங்க இந்த பூண்டு பள்ளி இதெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் கொடுக்குறோம். வெந்நியை வச்சு இடுப்புல ஊத்துவோம். நல்ல வலி வந்ததுக்கு அப்புறம் போவோமா. இல்லைன்னா ஆப்ரேஷனை பண்ணிடுவாங்க. நம்ம இருக்கிற நிலைமையில ஆப்ரேஷன் பண்ண கூடியே ஒரு ஆள் இருக்கா மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோ. அதுக்காண்டி தான் சொல்றேன். என்ன சொல்றா? சரிக்கோ. வசந்திக்கா எங்க? வசந்தி இந்த பாலை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காமா. வந்துருவா. சின்னு இந்தா இத சுக்கு கருப்பட்டி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். நல்லா போட்டு கலச்சி காய்ச்சி வச்சிருக்கேன். ஒரு குடி குடிச்சிருமா. நல்லா இல்லாம தான் இருக்கும். கண்ணை மூடி குடிச்சிருமா சின்னு. ஏக்கா என்னால குடிக்க முடியாது. எனக்கு எதுவுமே வேண்டாம்க்கா. என்ன விட்டுருங்க. சின்ன பொண்ணு இந்த வலிக்கு இப்படி சொன்னா எப்படிமா சின்ன பொண்ணு? இன்னும் நிறைய வலி பார்க்க வேண்டியது இருக்கலாமா. இத கண்ணை மூடி குடிச்சிரு. இதெல்லாம் குடிச்சாதான் வலி தாங்க முடியும். அதுக்காண்டி தான் சொல்றோம். சொல்றதை கேளு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணே அவங்க தான் சொல்றாங்கல்ல சின்ன பொண்ணே, சொல்றது கேளு சின்ன பொண்ணே. இந்தாங்கக்கா. சின்ன பொண்ணு எப்படிமா இருக்கு? வலி ரொம்ப அதிகமாகுதுன்னா சொல்லிடு. உடனே போயிருவோம். தாங்குற மாதிரி இருந்தா மட்டும் இருந்துப்போம். என்ன சொல்றா? ஆ சரிக்கா. வலி இப்ப பரவாயில்லையா தான் இருக்கு. சின்ன பொண்ணு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே? ஆமாக்கா, துணியை எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த ப்ளூ கலர் பேக்ல தான் இருக்கு. நீங்க வரும்போது அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. சின்னதர ஒரு ஃபோனை பண்ணி கேப் இல்லைன்னா எதனா ஆட்டோக்காரனுக்கு ஃபோனை பண்ணி வரச்சு இல்லையா? நம்ம எந்த நேரத்துல டக்குன்னு வழி வரும்னு தெரியல. இவ மாதிரி இவளுக்கு இப்படி இருக்கு. டக்குன்னு கிளம்பணும் பத்தியா? தெரிஞ்சவனுக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணி, அப்படி இல்லைன்னா என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி, அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் இருக்கான் ஆட்டோ டிரைவர், அவன் வருவான். சரியா? சரிங்க. சின்னதரண்ணே இந்த நேரத்துல அழுவாதீங்க. நீங்க தான் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் பார்த்துக்கோங்க. நீங்களே அடுத்து பயமுறுத்தினா எப்படி? சின்ன பொண்ணே அழுவாத சின்ன பொண்ணே, அழுவாத சின்ன பொண்ணே, எல்லாம் சரியாயிடும். என்ன போங்க, நீங்க முதல்ல வெளியே போயிட்டு போனை பண்ணுங்க. நல்லா இருக்கிறவங்களே நீங்களே அழுது பயமுறுத்தி விட்டுருவீங்க போல. சின்ன வேணா தலையே என் மேல சாச்சுக்கோ சின்ன. இருக்கட்டுங்க, பரவாயில்ல.